சென்னையில் இயங்கிய பேருந்துகள் பஸ்ஸுகளை பற்றி பார்ப்போம். ஆரம்ப காலத்துல இருந்து தெரிஞ்ச வரைக்கும் கிடைச்ச தகவல் வரைக்கும் இதில் சொல்லியிருக்கேன். இந்த முதல்ல பார்க்குறீங்கல்ல, இந்த பஸ்ஸு இது சென்னையில் ஓடிட்டு இருந்திருக்குது. அப்போ பேக்ரவுண்டில் பாருங்க, மெட்ராஸோட ஹைகோர்ட் நல்லா தெரியும். சென்னையில் ஓடின பஸ்ஸுகளை இப்போ நம்ம வரிசையாக பார்க்குறோம். ஆரம்பத்துல இருந்து முதல்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அதில் ஆரம்பிச்சு, அப்புறம் சென்னை பல்லவன் போக்குவரத்துன்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து எம்டிசி பஸ், மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு மாறி இருக்குது. ஒவ்வொரு பஸ்ஸுகளுடைய அந்த தோற்றங்களும் உள்ளமைப்புகளும் உட்கட்டமைப்பும் எப்படி வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. இதுல இப்போ ஏசி பஸ்ஸும் வந்திருக்குது, தாழ்தள பேருந்து, அப்புறம் பேட்டரி பஸ், எலக்ட்ரிக் பஸ் அதுவும் வந்திருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னாக்கா, 1955 சென்னையில வந்து மாடி பஸ் இயங்கிட்டு இருந்திருக்குது. அப்போல இருந்து படிப்படியா இயங்கிட்டு வருது தொடர்ந்து. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, பஸ் நம்பர், ரூட் நம்பர் வந்து 11A, அதாவது பாரிஸ்ல இருந்து டி நகர் போற வண்டி. அந்த நேரத்துல பாரிஸ்ல இருந்து டி நகர் போறதுக்கு அவ்வளவு ஜனம் போக்குவரத்து இருந்திருக்குது. அதனால மாடி பஸ் இயக்கி இருக்காங்க. அதற்கு அடுத்து விடப்பட்ட மாடி பஸ், அதாவது டபுள் டெக்கர் பஸ், இதுவும் பாருங்க ரூட் நம்பர் 11A. ஸோ பாரிஸ்ல இருந்து மவுண்ட் ரோடு வழியா டி நகர் போறதுக்கு அந்த காலத்துல மக்கள் போக்குவரத்து அதிகமாகவே இருந்திருக்குதுன்றது நல்லா தெரியுது இதனால. அப்புறம் மாடி பஸ்ஸை வந்து ட்ரெய்லர் வண்டி மாதிரி விட ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னாக்கா, சாலையை பெருமளவில் ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு லாட்டாட அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பழையபடி இது போன்ற மாடி பஸ்ஸுகளையே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அது என்று மிகவும் நவீனமயமாக்கப்பட்ட, முழுவதும் குளிரூட்டப்பட்ட, அதாவது ஏசி மின்சார மாடி பஸ்ஸாக இப்போ இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்னொரு வியப்பான தகவல் என்னன்னாக்கா, அந்த காலத்துல சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் மாடி பஸ் இயக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அந்த மாடி பஸ்ல மேல் தளத்துல உட்காந்துட்டு திருச்சி வரைக்கும் சாலைகளையோ வேடிக்கை பார்த்துட்டு போனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல.